ஹாய் வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இப்போதைக்கு இது தேவையா? என்னோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இந்த நிலைமையில் நான் அதை பண்ண முடியுமா? அதை பண்ணணும் அப்படின்னா என்னோட மனநிலை சரியாக வருமா? இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது நான் அதை பண்ணணும் அப்படின்னா என்னோட மனநிலை மாறுமா? நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். இதை ஏன் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் என்னோட அனுபவபூர்வத்திலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு நடந்த விஷயங்கள், என்னோட அனுபவங்கள், மற்றவங்க நான் பேசின விதமான விஷயங்கள், ஸோ அதிலேருந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ரொம்ப பேர் அதிகமாக வீடியோஸ் முழுமையாக பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ நீங்கள் அதை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் அது ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அடையணும் அப்படிங்கும் போது நினச்சி நம்ம நிறைய மெத்தடு ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணுவோம். இதுக்கு நடுவில் நிறைய தடங்கள் வரும். மற்றவங்களால நமக்கு பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ முழுமையாக நம்ம மனசு என்ன மாதிரி இருக்கும்னா ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, கவலை, சோகம், துக்கம், வேதனை, இந்த மாதிரி நிறைய ரொம்ப வலியும் மனசில். நம்ம என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு உங்கள் மனசு புலம்ப ஆரம்பிக்கும். மனசே சஞ்சலப்பட ஆரம்பிக்கும். இது வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறவங்க, இல்லை அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சு போனவங்க திரும்ப ஒன்று சேர்த்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கவலைகள், வேதனை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரும். இப்படிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறது? அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் இத்தனை தடவை எழுதணும், இப்படிலாம் சொன்னால் எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஒரு சிலரால் பண்ண முடியும். அதை எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ அதை இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது சாதாரணமாக வெளியே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரியா? ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போய் அப்படி மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது உங்களுக்கு கைட் பண்ணணும், இல்லை யாராவது உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இல்லைனா நீங்கள் அந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்லி அழணும், புலம்பணும். இப்படிலாம் பண்ணினா உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறையும், கவலைகள் குறையும். சரி, இது ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். இப்போ பொதுவாகவே நாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய மோட்டிவேட்டடான வீடியோஸோ, மோட்டிவேட்டடான விஷயங்களோ, இல்லை வீடியோவாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ நமக்கு தேவைப்படுது. மோட்டிவேஷன் அப்போதைக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அந்த டைம்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு அது மிகப்பெரிய ஒரு மருந்து. சரியா? இப்போ நான் அதாவது இந்த வீடியோவில் முழுமையான விஷயத்தை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படக்கூடிய வேதனை, கவலை இதிலேருந்து சடனாக வெளியே வர முடியும். உங்கள் மைண்டை இமீடியட்டாக டைவர்ட் பண்ண முடியும். டைவர்ட் மீன்ஸ் உங்களோட எதிர்பார்ப்புகளை நான் மறக்க சொல்லலை. நீங்கள் ஒரு லவ் அட்ராக்ட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸை நீங்கள் ஒரு லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறீங்க. நான் சொல்கிறது அதை டோட்டலாக மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலை. சடனாக அந்த மாதிரியான கவலை, வேதனை, துக்கம், கவலை, வேதனை, இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் இது. சரியா? இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த டைமில் உங்களுக்கு மனசுக்கு எதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.
இப்போ வந்து மொபைலில் கேம் விளையாட பிடிச்சிருக்கா, சில பேர் வந்து கேண்டி கிரஷ் விளையாடுவாங்க, சில பேர் வந்துட்டு ஷூட்டிங் கேம் விளையாடுவாங்க, சில பேர் வந்து இப்போ வந்து கேம்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், இது விளையாண்டா என்னோட மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஷூட்டிங் கேமாக இருக்கட்டும், கார் ரேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை நீங்கள் விளையாடுங்க, உங்கள் மைண்ட் வந்து அதுலேருந்து வெளியே வர வரைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டிவி பார்க்குறீங்க, இல்லை குறிப்பாக ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தில் அழுகை, சோகம், கவலை, துக்கம், வருத்தம், வேதனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு படத்தை பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு ஒரு மொழியே புரியாத சரியா மொழியே புரியாத ஒரு படத்தை பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விஷுவலாக பார்க்குறீங்க, ஓகே, நீங்கள் அந்த விஷயத்த பேசுனா தான் நம்ம காதில் விழுந்து அது வந்து நம்ம பெருசாக எடுத்துப்போம், ஆள் மனசு கொண்டு போவோம். ஸோ அப்படி ஒரு மொழி புரியாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தை கடத்திட்டு இருக்கோமே தவிர முழுமையாக அதை எடுத்துக்க விரும்பல. நீங்கள் ஒரு படம் பார்க்கலாம், இல்லைன்னா மியூசிக் கேட்கலாம். இல்லை எனக்கு மியூசிக் கேட்கவே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் படுத்து தூங்க முடியும், உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் வச்சுட்டு தூங்கிடுங்க. இல்லை எனக்கு அதுவும் பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக கடவுள் கிறிஸ்டினாக இருக்கட்டும், இல்லை இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அவங்களோட கதைகள் கேட்க பிடிச்சிருக்கு, மகாபாரதம் கேட்க பிடிச்சிருக்கு, ராமாயணம் கேட்க பிடிச்சிருக்கு, கிறிஸ்டினில் வந்துட்டு இயேசுவோட காவியம் பார்க்க பிடிச்சிருக்கு, படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் பண்ணுங்க. உங்களுக்கு சலிப்பு தர வரைக்கும் பண்ணுங்க. நம்ம வந்து பொதுவாக நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, மொபைலு, டிவி, மீடியா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து ஏன் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ மற்றவங்ககிட்டருந்து நான் கேதர் பண்ண விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன். சடனாக அந்த விஷயத்த பண்ணும்போது, அதாவது நான் சொன்ன இந்த டிவி, ஃபோனு, கேமு, சாங்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு கவலையிலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா அதை வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த குறிக்கோளை நோக்கி ஓடணுமோ அது வந்து நமக்கு எண்டு கோல். நடுவில் இந்த மாதிரியான இப்போ நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்கிறோம், நடுவில் ஒரு காயம் ஆகுது, நம்ம வந்து உட்காந்துடுறோமா? அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு புண்ணுக்கு மருந்து போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் வந்து உங்கள் டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு டிலே பண்ணுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது ஒரு பூஸ்ட் மாதிரி தான். இப்போ வந்து அந்த காயம் மாறின உடனே நீங்கள் வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப எனர்ஜியாக நடக்கலாம். அந்த காயத்தோட நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்கள் கோல் அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் கவலை, உங்கள் மனசுக்குள்ள கவலை, வருத்தம், துக்கம், வேதனை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கோலை அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து அடிஷனலாக அவங்க சேர்த்திக்கோங்க, மற்றவங்க யாருக்கிட்ட பேச பிடிச்சிருக்கோ, உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், உங்கள் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணலாம். இல்லை நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்ல வேணாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வழியை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது அதாவது நம்ம பண்ணாமல் அது நமக்கு வந்து திரும்பவும் வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது உங்கள் கவலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு எல்லாருக்குமே பொருந்தும். லவ்வாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளை ஈர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்துட்டு மன ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து நிறைய பேர் வந்து வீடியோவை முழுமையாக பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.